ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் கிடைக்கும். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ரைட்டு. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கோ கிளாஸ்க்கோ லேட் ஆயிடுச்சு. அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. ஷர்ட்டை ஒழுங்காக டக்கின் பண்ணல, ஷர்ட்டில் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் ஒட்டிருச்சு. பஸ்ஸில் போகிறீங்க, வேர்த்து கொட்டிருச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ளே இருக்க எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஷர்ட் அழுக்காக இருக்குது, இவன் என்னடா வேர்த்து கொட்டிருக்கு, என்னடா தலையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அப்படி இல்லையாமா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 பேர் தலையை நிமிர்ந்து பார்த்துருப்பானுங்க. அதில் ஒருத்தன் வேற யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். உங்களை பார்த்தோன்னா தலையை கீழே போட்டிருப்பான். நீங்கள் என்ட்ரு ஆகும்போது பார்த்தவன் நீங்கள் போய் உட்காந்துருக்கும் போது பார்த்துருக்க மாட்டான். உங்கள் சட்டக்கரை எவனும் பார்த்துருக்க மாட்டான். உங்களுக்கு வேர்த்ததை எவனும் பார்த்துருக்க மாட்டான். இல்லை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து எவனுமே பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா நோபடி கேர்ஸ். சைக்காலஜிஸ்ட் இதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, தி ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஆமாம். இயர் 2000 தாமஸ் கில்கோவிச் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் வந்து செல்ஃப் கான்சியஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக காலேஜுக்கு போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ரொம்ப ஆக்வர்டா ஈஸியாக ட்ரால் பண்ணுற மாதிரி ஒரு டிஷர்ட்டை கொடுத்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு திரும்ப வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்தவங்க கிட்ட அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன கேட்குறாங்க, உங்களை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆவரேஜாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் 50% பேர் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள உட்காந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எத்தனை பேர் உள்ள வந்த பர்சன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுல 25% கீழே இருக்கவங்க தான் உள்ள வந்தவங்க நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எது இவனுங்களாம் உள்ள வந்தானுங்களா அப்படின்னு கேட்கறாங்க. பாதி பேர் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம நினைக்கிறத விட பாதி தான் நம்ம நோட்டீஸ் பண்றாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. சரி, ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. குரூப் டிஸ்கஷன் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை தனித்தனியா கூப்பிட்டு நீங்க பேசுனதுல எந்தெந்த மூமெண்ட்ஸ் பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு எல்லாரும் நினைப்பாங்க, கிரிஞ்சு மூமெண்ட்ஸ்னு எல்லாரும் நினைப்பாங்க, இல்ல நர்வஸா தப்பா பேசின மூமெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண மூமெண்ட் எது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க எல்லாம் இந்த மூமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்கும்போது யாருமே நம்ம சொன்ன மூமெண்ட்ஸ் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. பாதி பேருக்கு ஞாபகமே இல்லை இந்த கிரிஞ்சு மூமெண்ட்ஸ்னு உங்க சொன்னது எதுவுமே. ஸோ நம்ம பிரெயினுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னு தோணுது. இப்போ நமக்கு ஒரு ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நம்ம எத்தனை தடவை லிஃப்ட்ல போயிருப்போம். லிஃப்ட்ல நம்ம ஏறும்போது நம்மள எல்லாரும் பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா நம்மள எத்தனை பேர் அங்க இருக்கவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன ஷூ போட்டிருந்தாங்க, அந்த ஷூ கிழிஞ்சு இருக்கா நல்லா இருக்கானா நோட்டீஸ் பண்ணிருப்போம். எப்படா நம்ம ஃப்ளோருக்கு போவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அங்க இருக்க எல்லாருமே அதை தான் யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அவனுக்கு அவன் கவலை. நம்ம யாருமே எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டான். ஏன்னா நம்ம படத்தை நம்ம தான் ஹீரோ. நம்ம தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு அதான் நினப்பு வேற. இப்போ சோசியல் மீடியாவில் கூட நம்ம ஃபோட்டோஸ்க்கு ஒரு கேப்ஷன் போடுறோம்னு வச்சுங்களேன், 20 நிமிஷம் என்னடா கேப்ஷன் போடலாம் யோசிச்சு அதை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவானுங்களே அப்படின்னு பல விதமாக யோசிச்சு அது கேப்ஷனை போடுவோம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போ உனக்கு 20 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு போ அப்படின்ற மாதிரி தான். யாரும் உங்கள் போஸ்ட்டை படிக்க போதில்லை. அடுத்து அவன் என்ன போஸ்ட்டை போடலாம், அடுத்து என்ன ஷார்ட்ஸை பார்க்கலாம், அடுத்து என்ன ரீல்ஸை போகலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க. இது அப்படியே நம்ம ப்ரெசென்ட் லைஃப்ல வந்து நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லாத ஒரு ஆடியன்ஸ்க்காகவே நம்ம ஒரு 80% எனர்ஜி நம்ம வந்து யாருமே நம்மளை